This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அனைத்து வகையான பொருட்களும் மளிகை சாமான் உட்பட வீட்டில் இருந்தே கொரியர் மூலம் நாம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளுடன் நமக்கு கிடைக்கும். காகங்கள் மற்றும் ஆந்தைகளின் ஒழுக்க கதை. இது காகங்களை கொடுமைப்படுத்திய ஆந்தைகளை பற்றிய ஒரு சிறுகதை. ஆந்தைகள் அவற்றை கொல்லத் துணிந்தபோது காகங்கள் அவற்றுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தன. புத்திசாலித்தனமான காக அமைச்சர் ஒரு திட்டத்தை வகுத்தார். திட்டம் என்ன? காகங்கள் என்ன செய்தன? ஆந்தைகளை எப்படி ஒழித்தார்கள்? பதில்களையும் வாழ்க்கை பாடத்தையும் அறிய இந்த சுவாரஸ்யமான கதையை படியுங்கள். ஆங்கிலத்தில் காகம் மற்றும் ஆந்தை கதை. ஒரு காலத்தில் ஒரு காட்டில் 2 குலங்கள் வசித்து வந்தன. ஒரு குலத்தினர் காக்கைகளைச் சேர்ந்தவர்கள், மற்றொரு குலத்தினர் ஆந்தைகளைச் சேர்ந்தவர்கள். ஆந்தைகள் வலிமையானவை, எப்போதும் காகங்களை கொடுமைப்படுத்த தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தின. காகங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆந்தைகள் ஒவ்வொரு நாளும் பிரபலமடைந்து வந்தன. ஒரு நாள் அவை அனைத்து காகங்களையும் கொன்று அவற்றின் பிரதேசத்தை கைப்பற்ற முடிவு செய்தன. காகங்களை கொடுமைப்படுத்தும் ஆந்தை ராஜா. இதை பற்றி அறிந்த காகங்களின் ராஜா தனது அமைச்சர்களுடன் ஒரு திட்டத்தை கண்டுபிடிக்க விவாதித்தார். ஆந்தை தாக்குதலில் இருந்து தனது குடிமக்கள் தப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீல காக மந்திரி எல்லாவற்றிலும் புத்திசாலி. அவர், என் நகங்களை வெட்டி என்னை நன்றாக காயப்படுத்து என்றார். அரசவையில் இருந்த மற்ற அனைத்து அமைச்சர்களும் குடிமக்களும் ஆச்சரியப்பட்டனர். அவர், என்னை நம்பி நான் சொல்வதைச் செய்யுங்கள். காயமடைந்த என்னை இங்கேயே விட்டுவிட்டு தற்போதைக்கு காட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றார். யாருக்கும் எந்த திட்டமும் இல்லை. எனவே அமைச்சர் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். காயமடைந்த அமைச்சரும் அரச ஆந்தையுமான ஆந்தை ராஜா தனது படைகளுடன் அணிவகுத்துச் சென்று தாக்கினார். அவருக்கு ஆச்சரியமாக ஒரு காகம் கூட மிச்சமில்லை. நகங்கள் வெட்டப்பட்ட நிலையில் காயமடைந்த ஒரு நீல காகத்தை கண்டார். அவர், உனக்கு என்ன ஆச்சு? மற்ற காகங்கள் எங்கே என்று கேட்டார். காக மந்திரி, உங்களுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உங்கள் அடிமைகளாக மாறச் சொன்னேன். அவர்கள் என்னை அடித்து சாக விட்டுவிட்டார்கள் என்று பதிலளித்தார். ஆந்தை ராஜா மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர், அவரை என் அமைச்சர்களில் ஒருவராக ஆக்குங்கள். காகங்கள் என்னென்ன திட்டங்களை செய்கின்றன என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை அவர் எங்களுக்கு தருவார் என்றார். ஆந்தை அமைச்சர்கள், இது நல்ல யோசனையல்ல என் ஆண்டவரே. அவர் ஒரு எதிரி என்றனர். ஆந்தை ராஜா அதை மறுத்து, நீ என் முடிவை எதிர்த்தாய். நான் உங்கள் அனைவரையும் கொல்வதற்கு முன்பு வெளியேறு என்றார். அமைச்சர்கள் திமிர் பிடித்த ராஜாவை விட்டு வெளியேறினர். காகத்தை அமைச்சராக்கிய ஆந்தை ராஜா. காக அமைச்சரின் திட்டம். இந்த ஆந்தை மற்றும் காக கதையில் நீல காக மந்திரி மீண்டும் வலிமை பெற்று நகங்களை வளர்த்தார். அவர் நல்ல நுண்ணறிவுகளை கொடுத்து ஆந்தை ராஜாவின் நம்பிக்கையை பெற்றார். ஒரு நாள் ஆந்தைகள் அமைச்சரிடம் கேட்டன, குளிர்காலம் நெருங்கி வருகிறது. நாம் எப்படி ஒரு சிறந்த கூடு கட்ட முடியும்? காக மந்திரி பதிலளித்தார், காய்ந்த இலைகள், மரக்கிளைகள் மற்றும் இறகுகளை சேகரிக்கவும். அவை கூடுகளை வலுவாகவும் வெப்பமாகவும் மாற்றும். அனைவரும் ஒப்புக்கொண்டு இலைகள், மரக்கிளைகள் மற்றும் இறகுகளால் புதிய கூடுகளை உருவாக்கத் தொடங்கினர். இரவில் காக மந்திரி தனது கூட்டை விட்டு வெளியேறி தனது குலத்திடம் கை நீட்டி, நெருப்பை கொண்டு வாருங்கள். இன்றிரவு நாம் ஆந்தைகளைக் கொன்று இதை முடிவுக்கு கொண்டுவரும் இரவு என்றான். அன்றிரவு எல்லா காகங்களும் நெருப்பை கொண்டு வந்து எல்லா கூடுகளையும் தீக்கிரையாக்கிவிட்டன. ஓய்வெடுத்த ஆந்தைகள் அந்த நெருப்பில் இறந்தன. காகங்கள் இறுதியாக அவற்றை ஒழித்தன. காகம் மற்றும் ஆந்தை கதையின் நீதி. இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஒரு எதிரியை ஒருபோதும் நம்பக்கூடாது. அவன் எவ்வளவு நன்றாக நடந்து கொண்டாலும் அவனுடைய நோக்கங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல திட்டம் எதிரிகளை ஒரே நேரத்தில் அழிக்க முடியும் என்பதையும் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது.
இந்த திட்டத்திற்கு தேவையானது எதிரிகளின் பலவீனத்தை அங்கீகரிப்பது மட்டுமே. பெற்றோருக்கான குறிப்புகள்: காகம் மற்றும் ஆந்தை கதையை PDF ஆக பதிவிறக்கம் செய்து படங்களை காட்டி குழந்தைகளுக்கு வாசித்துக் காட்டுங்கள். குழந்தைகள் கதையில் நன்றாக ஈடுபடுவார்கள், மேலும் ஒழுக்கத்தை புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும்.